வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சம் a ஈக்குவல் டு 1 2 3 4 5 அப் டு 45 மற்றும் r என்ற உறவு aயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் rஐ aயின் உட்கணமாக எழுதுக, ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கான்? ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 டாட் 45 மற்றும் ஆர் என்ற உறவு ஏயின் மீது பாருங்க, ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம். வர்க்கம்னா என்னது? 2 ஸ்கொயர் அப்படின்னா 4, 3 ஸ்கொயர்னா என்னது? 9. இதுதான் வர்க்கம். ஓகேவா? 4 ஸ்கொயர்னா என்னது? 16, 5 ஸ்கொயர்னா என்னது? 25. இது வந்து வர்க்கம். ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் இப்போ ஆர் ஈக்குவல் டு இப்போ 1, 1ஓட ஸ்கொயர் வந்து என்னது? 1 தான். 2 ஸ்கொயர் வர்க்கம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர். அது மட்டும் தான் வரும். ஏன் அப்படின்னு சொன்னோமா, இப்போ இந்த வர்க்கம் தானே சொல்லியிருக்கான். 7 ஸ்கொயர் போட்டால் என்ன வரும்? 49. நமக்கு லாஸ்ட் நம்பர் என்னது? 45ஓட முடிஞ்சிருது. அப்போது நம்ம வந்து 7 ஸ்கொயர் வந்து கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா 45 தாண்டி போகுது இல்லாமல். ஆனால் நம்மளோட ஏ வந்து என்னது? 1 to 45 வருதான். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு ஆர் ஈக்குவல் டு 1, 1, 2, 4, 3, 6, 4, 16, 5, 25, 6, 36. ஓகேவாம்மா? இப்போ நம்ம சொல்லிட்டோம்ல 7 வந்து வராது. ஏன்னா இப்போ 7 போட்டால் 7 ஸ்கொயர். அப்போ 7 × 49. ஆனால் இங்கே நமக்கு 45ஓட முடியுது. அப்போ 7 என்னது? 7 ஸ்கொயர் கண்டிப்பாக வரவே வராது. 6 ஸ்கொயரோட முடிஞ்சிடும். 636. இந்த ஆர் ஈக்குவல் டு 1 to என்னது? 1, 1 to 6, 36 வர வருது. ஓகேவா? இப்போ வந்து கொஸ்டின் இது, ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. ஆரை ஏ கிராஸ் ஏ எழுதுமா? இப்போ ஏ வந்து என்ன கொடுத்துருக்கோம்? ஏ வந்து 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 4 5 to 45 வரை கொடுத்துருக்கோம். 45. அடுத்து ஏ வந்து என்னதுமா? ஏ வந்து என்னது? 1 2 3 4 5 டாட் 45. ஓகேவா? நம்ம அடுத்து என்னென்னு ஏ கிராஸ் ஏ எப்படி எழுதணும்? 1, 1. இந்த 1 வந்து இதோட அதாவது 1, 2 அப்படிதாம்மா? 1, 2. அடுத்து 1, 3. அடுத்து 1, 4 டாட் 1, 45. 1, 45. அடுத்து நம்ம என்ன எழுதணும்? 2, 1 அப்படி தானே? 2, 1, 2, 2, 2, 2, 3, 2, 4 டாட் 2, 45. அடுத்து எப்படி எழுதுவாங்க? 3, 1 3 அப்படி தானே? 3, 1 எழுதுவோமா? 3, 1 3, 2 3, 3 3, 3 டாட் 3, 45. அடுத்து நம்ம ஃபைனலாக என்ன வரும்? டாட் என்ன வரும்? 45, 1 அப்படி தானேம்மா? இந்த லாஸ்ட் நம்பர் 45 வந்து 1ஓடு எழுதுகிறோம். 45, 2 45, 3 டாட் 45, 45. ஓகேவாம்மா? நம்மளை எழுதியாச்சு. அடுத்து என்னதுன்னா ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுதா. அப்போது ஆர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? ஆர் என்னம்மா வந்திருக்கு பாருங்கள்? 1, 1
2, 4, 3, 9, 4, 16, 5, 25, 6, 36. ஓகேம்மா. அப்போ இந்த 1, 1 இங்கே இதில் இருக்கா பாருங்கள். 1, 1, 2, 4 இருக்கா இருக்குது. இதில் உள்ள எல்லா நம்பர்ஸும் இருக்கும். அப்படி தானம்மா. 3, 9 இருக்கும் தானம்மா. நான் இதில் வரும் 3, 3க்கு அடுத்து 3, 9 வரும். ஸோ 6 வரிசை வரைச்சுமே 6, 36 வரும். ஸோ ஆர் வந்து ஒரு சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. கரெக்டு தானே. அதாவது உட்கணம் வந்து ஆரை வந்து என்ன செய்யலாம், ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுகிறோம். உண்மை தானே. இந்த ஆர் வந்து அப்போ ஆர் வந்து என்னது, ஏ கிராஸ் ஏயின் உட்கணம். ஆர் ஆனது ஏ கிராஸ் ஏயின் உட்கணம். ஆறானது எனது ஏ கிராஸ் ஏன்னு உட்கணம். அதுக்கப்புறம் என்னம்மா சொல்லியிருக்கான், ஆரின் மதிப்பகத்தின் வீச்சகத்தையும் காண்க. அப்போ ஆர் வந்து என்ன எழுதுகிறோம், ஆர் வந்து எப்படிமா, ஆர் ஈக்குவல் டு 1 × 1, 2 × 4, 3 × 9, 4 × 16, 5, 25, 6, 36. இது வந்து ஆர். இதில் வந்து ஆரின் மதிப்பகம் என்ன கேட்டிருக்கான், ஆரின் மதிப்பகத்தின் வீச்சகத்தையும் எழுதுக அப்படின்னு இருக்கான். ஓகேவாம்மா. ஆரின் மதிப்பகம் எப்படி எழுதுவாங்க, இந்த இதிலிருந்து மதிப்பகத்தை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபஸ்ட் இருக்கு இல்லையா 1, இதுதான் மதிப்பகம். 1, 2, 3, 4, 5, 6. ஆரின் வீச்சகம் என்னது, ஆரின் வீச்சகம் என்னது, இந்த இது 1, 4, 9, 16, 25, 36. இதுதான் ஆரின் வீச்சகம். அம்மா இப்போ இது வந்து மதிப்பகம், இது வீச்சகம். மதிப்பகம் என்னது, 1, 2, 3, 4, 5, 6. 1, 4, 9, 16, 25, 36. 1 goes to 1, 2 goes to 4, 3 goes to 9, 4 goes to 16, 5 goes to 25, 6 goes to 36. அப்போ இது வந்து ஒரு உறவு. இது பேர் என்னது, மதிப்பகம். இதில் உள்ள எலமெண்ட் இதெல்லாம் என்னது, வீச்சகம். அப்படிதானே. மதிப்பகத்தில் உள்ள எல்லா நம்பர்ஸும் வீச்சகத்துக்கு போகுது. அப்போ இதில் ஒரு ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாமே நம்ம மதிப்பகம்னு சொல்கிறோம், செகண்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே என்னது, வீச்சகம் சொல்கிறோம். நமக்கு கொஸ்டின் என்னது, ஆரின் மதிப்பகத்தின் வீச்சகத்தையும் காண்க. ஓகேம்மா. இதுதான் மதிப்பகம், இதுதான் வீச்சகம். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து இதோட முடிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். இதுதான் உறவு. மதிப்பகம், இது வீச்சகம், ஆறுங்கிறது ஒரு உறவு. ஓகேவா. இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு பிடிக்கணும். ஒரு நோட்டை எடுத்து ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும், எழுதி படிக்கணும். ஓகேம்மா. அதுக்கு பிறகு நம்ம இந்த வீடியோவில் உள்ள ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துருந்துன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. அதுக்கு பிறகு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் இந்த ப்ராப்ளத்தோட பிடிஎஃப் கொடுக்க, நீங்கள் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கமெண்ட்லேயே கூகுள் கிளாஸ் ரூமை பற்றி நான் போட்டிருக்கோம்மா, நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து விளம்பரங்களே வராது. நம்ம என்ன செய்யலாம், அழகாக மேக்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவாம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.